हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். அதிகாலையிலிருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம விரதம் இருக்கணும். காலையிலேயே பச்சை தண்ணியில தலைக்கு குளிச்சு சாமி கிட்ட எனக்கு இருக்கிற எந்த தோஷமும் என் கல்யாணத்தை தடுத்துடக்கூடாதுன்னு 108 முறை கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும். மாலை 6 மணிக்கு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்ல ஒரு நாள் அம்மன் பாதத்துல வச்சு பூஜைக்கு தேவையான விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் திரிக்குண்டான பஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுல சரியா 21 திரிய 21 விளக்குல போடுற மாதிரி அந்த பஞ்ச பிரிக்கணும். 21 திரிகள் சரியா பிரிக்கணும். குறைவா பிரிச்சாலும் சரி, அதிகமா பிரிச்சாலும் சரி, இந்த பரிகாரம் வீணா போயிடும். இத மிக சரியா பிரிக்கணும். அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜையில வச்ச அந்த விளக்கு எண்ணெய 21 விளக்குக்கு ஊத்தி 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள விளக்குகளை ஏத்தி பரிகாரத்தை முடிக்கணும். இதுல சில தடைகள் வரலாம். அந்த தடைகளை மீறி சரியான நேரத்துல இந்த பரிகாரத்தை முடிச்சா இறைவனுடைய ஆசி கிடைக்கும். தோஷம் எல்லாமும் நீங்கும். ஜாதகத்துல உள்ள கட்டங்களை கணிச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சா சரியாகும்னு சொல்றோம். ஆனா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு இறைவனுடைய ஆசி வேணும். அது ரொம்ப முக்கியம். இறைவனுடைய ஆசி இல்லாம மனிதர்கள் யாரும் எந்த பரிகாரத்தையும் செஞ்சு முடிக்க முடியாது. அப்ப இந்த ஆசி எல்லாம் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லலையே. இந்த பூஜையை சிறப்பா செய்யறது உங்க வருங்கால மருமக கையில தான் இருக்கு. அவங்க இந்த பூஜைய எந்த தங்கு தடையும் இல்லாம நடத்திட்டா இந்த திருமணம் எந்த தடையும் இல்லாம நடக்கும். எப்போதும் ஒரு நல்லதை தேடி போகும்போது பல கெட்ட விஷயங்கள் நம்மள வழிமறைச்சு தடுக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் நாம போகணும். அது போலதாமா இந்த பரிகாரமும். அம்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தியா, எல்லாரும் இங்க இருக்காங்க. நாம போய் தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. இல்லம்மா, எல்லாரும் முன்னாடியும் அதை சொல்ல முடியாது. நீ என் கூட வா, நான் சொல்றேன். சரி இரு. ஆதி, தியா ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிடுறா. கூட்டிட்டு போய் பேசிட்டு வா. வா தியா. செழியனுக்காகவே பிறந்து செழியனுக்காகவே வளர்ந்து செழியன் கூட வாழ்றதுக்காகவே தவம் இருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும் தானே. நான் சுவாசிக்கிற மூச்சா என் உடம்புக்குள்ள உறைஞ்சு இருக்கிற உசுரே செழியன் தான். அவன் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிர் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். யாரு வேணாலும் செழியனோட வாழ்க்கைக்குள்ள வரலாம் போலாம். ஆனா அவரோட மனைவியா வாழ போற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. செழியனுக்கும் தியாவுக்கும் தடை இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு ஏதோ தோஷ பரிகாரம் பண்ண போறாங்க. அவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய செழியன் தியாவுக்கு சொந்தமாயிடக்கூடாது. இப்போ அவளோட அம்மாவை கூட்டிட்டு தனியா பேச போயிருக்கா. அவளுக்கு இந்த பரிகாரம் அது இது எதுலயுமே விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பரிகாரத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு தியா அவங்க அம்மா கிட்ட சொல்லணும். இன்னையோட செழியனோட கல்யாண பேச்சு நின்னு போகணும்.
நான் யாரோட வாழ்க்கையும் தட்டி பறிக்கல. என்னோட வாழ்க்கைய மத்தவங்க தட்டி பறிக்காம நீதான் பாத்துக்கணும். என் வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். எனக்கு கைவிட்டுடாத முருகா. மம்மி, காலம் எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் பரிகாரம் அது இதுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? இங்க பாருங்க மம்மி, இந்த விரதம் இருக்கிறது பயபக்தியோட விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்துற வேலையெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஜோசியரை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல அந்த ஆளை இங்க இருந்து போக சொல்லுங்க. அப்படி போகலன்னா நானே அவரை அடிச்சு ஓட விட்டுருவேன். ஏய், எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? மம்மி, நான் கோவப்படுற மாதிரி தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்மள மீறி ஒரு சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நாம நினைச்சா உன்னை ஆக்கவும் முடியும், உன்னை அழிக்கவும் முடியும். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. தியா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே கடவுள் அனுகிரகத்தோட பெரிய பெரிய மகான்கள் உருவாக்கி வச்சது. அதெல்லாம் போய் கிடையாது, எல்லாமே உண்மைதான். நாம இவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருக்கோம்னா அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் தான் காரணம். கடவுள், இயற்கை இதையெல்லாம் தவிர்த்துட்டு மனுஷங்களால வாழவே முடியாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஐயோ மம்மி, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சொன்னா கேளுங்க. தியா, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா சில விஷயங்கள்ல நாம நம்பிதான் ஆகணும். அதனால இந்த தோஷ பரிகாரத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லாத. இது ஒண்ணு பெரிய காரியம் இல்ல, ரொம்ப ஈஸியா செய்யற பரிகாரம் தான். நீ முடியாதுன்னு சொன்னா ஆதிசங்கரி ரொம்ப வருத்தப்படுவா. அவ உன்னை மருமகளை ஆக்கியே தீருவேன்னு எவ்வளவு ஆசையோட இருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அவளோட சந்தோஷத்துக்காகவாவது நீ கண்டிப்பா இந்த பரிகாரத்தை பண்ணிதான் ஆகணும். இப்ப என்ன சொல்ற? முருகா, ஏன் இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் முருகா. அவ முடியாதுன்னு சொல்லணும் முருகா. அவ முடியாதுன்னு சொல்லணும். ஏன் ஆதிசங்கரி, தியா அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா இங்கேயே சொல்லிருக்கலாம்ல.